ஹலோ வணக்கங்க. ஹலோ ஆமா சொல்லு, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுமா. நாங்க திருக்கோயிலூர் பக்கம் இருந்து பேசுறோங்க. திருக்கோயிலூரா? வாமா ஆமா, ரெண்டாவது திருவண்ணாமலை வாமா. ரெண்டாவது நல்லா ஹோட்டல் வாங்க. உங்க பேரு நட்சத்திர ராசி சொல்லுங்க. என்ன கேட்க கேளுங்கம்மா. என் பேரு பாஞ்சால. என்ன பிரச்சனை கேளுமா. பிரச்சனை ஒண்ணும் இல்லைங்க. மாவா இஷ்டப்பட்டு ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அது நம்ம ஊர் பக்கமான பரவாயில்ல. அவன் ஆந்திரா சைடு 10 ரூபாய் சம்பாதிக்க போக மாட்டான். சரி, என்ன வந்து பாருங்க. என்ன வந்து நேரில் வந்து பாருங்க. உங்க மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிற மாதிரி, உங்க பொண்ணு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி முன்னுக்கு வர மாதிரி பண்ணிட்டு போதுமா. ஒரு காதல் வாழ்க்கை பிரிக்காதீங்க, தயவுசெய்து பிரிக்காதீங்க. யார் பேச்சு கேட்காதீங்க. ஆணவ கொலை நிறைய பேர் ஆணவ கொலை நடக்குது. தயவுசெய்து நம்பாதீங்க. ஜாதி நம்மளா உருவாக்கப்பட்டது, மதங்கள் நம்மளா உருவாக்கப்பட்டது, மொழிகள் நம்மளா உருவாக்கப்பட்டது. ஏன்னா வந்து நிறைய பேர் மூட நம்பிக்கை வந்து யார் பேச்சு கேட்காதீங்க. அதாவது ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க, மொழியை பார்க்காதீங்க. என்ன வந்து பாருங்க. ரெண்டாவது திருவண்ணாமலை வாங்க. என்ன வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. ரெண்டாவது நல்லா ஹோட்டல் வந்து பாருங்க. 5 ரூபாய் பீஸ் கொடுத்து போன் பண்ணுவாங்க. ஹலோ ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஊட்டுக்குள்ள இருந்து பேசுறோங்க. என்ன மாவட்டம்? திருப்பூர் மாவட்டங்க. 7ஆம் கோயம்புத்தூர்மா. 7ஆம் கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட்ஜ் வாங்க. நேரில் வந்து பாருங்க. என்ன பிரச்சனை கேளுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சரிங்க. என்ன கேட்க போறீங்க? அங்க ஏதோ வரணுங்களா? ஆமா, நேரில் வந்தா முன்னுக்கு வர முடியுமா? இத டிவில பாத்துட்டு இருக்கீங்க. டிவில பாத்துட்டு இருக்கீங்களா? இத பார்த்தாலும் முன்னுக்கு வர முடியாது. நேரில் பார்த்தா முன்னுக்கு வர முடியும். ஒரு டாக்டர் நேரில் பார்த்தா நோய் தீரும். அதே மாதிரி ஜோசி நேரில் வந்து பார்த்து ஜாதகம் முகம் கைரேக பார்த்து உங்க எதிர்காலம் எப்படி அமைன்னு அமைச்சுக்கீங்க. அப்பதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சரி சரி சரி. ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் நீலகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். 7ஆம் கோயம்புத்தூர் வாமா. என்ன கேட்க போறீ கேளுமா. 7ஆம் கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட்ஜ், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட். என்ன கேட்க போறீ கேளுங்க. ஐயா, நான் இந்த டிவி பாத்துக்கிட்டே இருந்தேன். அதான் பாத்துட்டு தான் இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன கேட்க போறீ கேளுங்க. ஐயா, நான் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாம கோயம்புத்தூர்ல வந்திருக்கிறேன். அதாவது நல்ல கேள்வி. உங்க பேரு நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எதுவும் சொல்லாதீங்க. என் பேரு கனகேஸ்வரி ஐயா. வயசு என்னம்மா? வயசு 52 ஆகுதுங்க. ஆனாமா, ஒரு காலத்துல தெய்வ பக்தி அதிகம். எல்லாரும் உதவி பண்ணீங்க. எல்லாம் உங்களை வச்சு பயன்படுத்தினாங்க. அதாவது இப்ப எல்லாமே சொந்த பந்தம் எல்லாம் விலகி நிக்குது. இந்த உலகம் நன்றி கட்ட உலகம் இப்பதான் உணர்ந்துட்டீங்க. கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொல்றது உண்மை. ஆமா, குடும்பம் நிம்மதி இல்ல, மருத்துவம் பார்த்து நோய் தெரியல, நீண்ட ஆயுஷா வாழணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு அறுவை சிகிச்சையோட பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நோய் குணமாகணும். ஆமாங்கய்யா. குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். ஆமாங்கய்யா. பசங்க சொன்ன பேச்சு கேட்கணும். கண்டிப்பாங்கய்யா. தொழில வந்து போட்ட மூலம் எடுக்க முடியல, அப்படியே முடங்கி போச்சு. ஆமாங்கய்யா. வருமானம் முடங்கி போச்சு. மேற்கொண்டு வருமானம் பெருகணும். அதாங்கய்யா, உண்மைதாங்கய்யா. நாங்க இந்த நோய்க்காக கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். வருமானத்தெல்லாம் மருத்துவ செலவு பண்ணிருக்கீங்க. என்ன வந்து பாருங்க. இந்த மருத்துவ செலவு கொடுத்து நோய் நொடி விலகி நீண்ட ஆயுளா உருவாக்கி தர போதுமா? சரிங்கய்யா. ஓகே.